Hello everyone, welcome to Paul Anand Entertainment. So இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் ரிச் கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட் நம்ம யூஸ்வலாக பேக்கரியில் வாங்குறதை விட இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ கீப் வாட்சிங். இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம இந்த ப்ளம் கேக்கில் நிறையா ட்ரை ஃப்ரூட்ஸ் லைக் ரெசின்ஸ், பிளாக் கரண்ட்ஸ், ட்ரைட் cranberries நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூ கேன் ஆல்சோ ஆட் ட்ரைட் apricots, ட்ரைட் kiwi இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஆல்சோ. And for nuts, I've used cashew, almond and walnuts. You can also use hazelnuts and pecans. Step 1. நம்ம 800 grams of dried fruits எடுத்துட்டு அதில் ஒரு 500 ml of dark rum யூஸ் பண்ணி இந்த ஃப்ரூட்ஸை சோக் பண்ண போகிறோம். அதை நீங்கள் எவ்வளோ நாள் சோக் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். நான் ஒரு 6 months சோக் பண்ணேன். நீங்கள் 1 year ஆர் எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். டார்க் ப்ரௌன் சாஃப்ட் சுகர், இது கேக்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ப்ரௌன் சுகர். ஸ்டோர்ஸில் ஆர்கானிக் ப்ரௌன் சுகர்னு கிடைக்கும், அது இது கிடையாது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் குக்கிங் பட்டர். எங்கள் ஊரில் அது கிடைக்கல, அதனால நான் நார்மல் பாஸ்டரைஸ் பட்டர் யூஸ் பண்ணுறேன். தென் எக்ஸ், cinnamon powder or mixed spice இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மைதா அண்ட் ஆல் த நட்ஸ் ஆஸ் பர் யோர் சாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பட்டர் அண்ட் ப்ரௌன் சுகர் ரெண்டுத்தையும் நல்லா க்ரீம் பண்ணிக்கணும். ஸோ ஒரு விஸ்க் ஆர் மிக்சர் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட அதை வச்சு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரொம்ப கோல்ட் டெம்பரேச்சரில் இருக்கனால எங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஹார்டாகவே இருந்துச்சு. பட் மேக் ஷுர் பட்டர் இஸ் நைஸ் அண்ட் சாஃப்ட் பிஃபோர் யூ ஸ்டார்ட் பீட்டிங் இட். ஸோ நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutes க்ரீம் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. அண்ட் அளவு எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் ஆட் பண்ணணும். 4 eggs எடுத்திருக்கோம். அந்த 4 eggsையும் அட் அ டைம் ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு எக்காக ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக் ஆட் பண்ணதுக்கப்புறம் மைதா அண்ட் மிக்சட் ஸ்பைஸ் ஆர் சினமன் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் கிளிப் மிஸ் பண்ணிட்டோம், வி ஆர் வெரி சாரி. பட் நீங்கள் அது ஒரு 2 batchஸாக பிரித்து ஸ்லோவாக 1 by 1 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சோக்ட் இன் ரம் அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி அந்த 800 grams சோக் பண்ணோம் இல்லையா, அதை ஃபுல்லாக எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் ஆக்சுவலி சோக் பண்ணது ரொம்பவே ஒரு 2 kg மேலே சோக் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நாங்கள் அடிக்கடி செய்வோம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பண்ணி வச்ச பேட்டரை பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி குட்டி ட்ரே இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு தென் நீங்கள் மேலே நட்ஸ் அதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். இல்லைனா பேட்டரில் கூட நட்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஓடிஜியில் பேக் பண்ண போகிறோம். ஓடிஜி இஸ் நத்திங் பட் அவன் டோஸ்ட் grill. அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் யூஸ்வலி பேக் பண்ணுறதுக்கு. அதான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. பட் குக்கர் அதிலலாம் இது பண்ண முடியுமான்னு எனக்கு ப்ரொசீஜர் ஷியராக தெரியல. உங்கள் யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓடிஜியில் என்ன செட்டிங்ஸ் வைக்கணும்னா 1 hourக்கு செட் பண்ணிக்கிறேன் at 180 degrees Celsius. ஸோ இதுதான் டெம்பரேச்சர். இதில் 1 hour நீங்கள் பேக் பண்ணி பாருங்கள். தென் நம்ம ஒரு டூத் பிக் ஆர் ஸ்கியூவர் எதாவது இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கிறப்போ உங்களுக்கு பேட்டர் எதுவுமே ஸ்டிக் ஆகாமல் அந்த டூத் பிக் ட்ரையாக வெளியே வரணும். அந்த அளவுக்கு பேக் ஆகிடுச்சுன்னா தென் யோர் கேக் இஸ் ரெடி. இன்கேஸ் அப்படி ரெடி ஆகாட்டி ஒரு 5 to 10 minutes எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி பெரிய கேக் பண்ணனால 1 hour பேக்கிங் டைம் ஆச்சு. பட் நீங்கள் குட்டி கேக் அந்த மாதிரி எதாவது பண்ணிங்கன்னா டைம் டிஃபர் ஆகும். ஸோ பார்த்து பேக் பண்ணுங்கள். ஃபைனலாக கேக் ரெடி ஆனோன்னே கேக் ஃபீட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்ச நேரம் அதை ஆற விட்டுட்டு கொஞ்சம் ரம் எடுத்து அது மேலே ஃபுல்லாக ட்ரிசில் பண்ணிக்கோங்க. தென் அந்த கேக்கும் ஃபுல்லாக சோக் ஆகி நல்ல ரிச் டேஸ்டோடு இருக்கும். Then your cake is ready to be enjoyed. Do like, share and subscribe to Paul Anand Entertainment for more such amazing recipes and travel vlogs. Bye!